நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா? சில மனிதர்களை எல்லோரும் இயற்கையாகவே மதிக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். அவர்கள் பெரிய பணக்காரர்களும் அல்ல. ஆனால் மக்கள் அவர்களின் வார்த்தையை கவனமாக கேட்பார்கள். ஏன் தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தா ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார். ஒரு மனிதன் இந்த 3 விஷயங்களை கற்றுக்கொண்டால் மக்கள் தானாகவே அவனை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த 3 விஷயங்கள் என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1. குறைவாக பேச கற்றுக்கொள். வாழ்க்கையில் மக்கள் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் முதல் காரணம் என்ன தெரியுமா? நீ பேசும் அளவு. பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் எப்போதும் அதிகமாக பேசுவார்கள். யாராவது ஒரு விஷயம் பேச ஆரம்பித்தால் உடனே அவர்கள் நடுவில் குதித்து தங்களுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஆனால் உண்மையான அறிவாளி அப்படி செய்ய மாட்டான். அவன் முதலில் அமைதியாக கேட்பான். அவன் சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனிப்பான். பிறகுதான் பேசுவான். பல நேரங்களில் அமைதிதான் மனிதனுக்கு பெரிய சக்தி. ஏனென்றால் அமைதியாக இருக்கும் மனிதனை மக்கள் கவனமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானதாக தோன்றும். கௌதம புத்தர் ஒரு முறை சொன்னார், அறிவாளி பேசுவதற்கு முன் அந்த வார்த்தை தேவையா என்று யோசிப்பான். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. அது தேவையில்லாத சண்டையை உருவாக்கக்கூடாது. பல நேரங்களில் ஒரு வார்த்தை தான் ஒரு நட்பையும் ஒரு உறவையும் அழித்துவிடும். அதனால் தான் அமைதியாக இருப்பதை கற்றுக்கொண்ட மனிதனை மக்கள் மெதுவாக மதிக்க ஆரம்பிப்பார்கள். அவன் எப்போதும் பேச மாட்டான். ஆனால் அவன் பேசும்போது அனைவரும் கேட்பார்கள். அதனால் மக்கள் உன்னை மதிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பழக்கம் குறைவாக பேசுவது. 2. உன் வார்த்தையை காப்பாற்று. ஒரு நாள் மக்கள் கௌதம புத்தர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஓ புத்தரே, ஒரு மனிதனை உலகம் மதிக்க ஆரம்பிப்பது எப்போது? அப்போது புத்தர் அமைதியாக சிரித்தார். பிறகு மெதுவாக ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு மனிதன் தனது வார்த்தையை காப்பாற்ற ஆரம்பிக்கும் போது உலகம் அவனை மதிக்க ஆரம்பிக்கும். பல மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் யோசிக்காமல் வாக்குறுதி கொடுத்து விடுகிறார்கள். நான் இதை கண்டிப்பாக செய்வேன், நாளைக்கு உங்களுக்கு உதவுவேன், இந்த வேலை நான் முடித்து விடுவேன். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் மிக எளிதாக இருக்கும். ஆனால் நேரம் வந்த போது அவர்கள் அந்த வார்த்தையை மறந்து விடுகிறார்கள். அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? முதல் முறை மக்கள் அவர்களை நம்புவார்கள். 2வது முறை சில சந்தேகம் வரும். 3வது முறை அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பதவி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவன் வாழ்க்கையில் மரியாதை இருக்காது. புத்தர் ஒரு உதாரணம் சொன்னாரு. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் உண்மை பேசினால் அவன் வார்த்தைக்கு மெதுவாக மதிப்பு உருவாகும். ஒரு நாள் அவன் ஒரு விஷயம் சொன்னால் மக்கள் உடனே நம்புவார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவன் முன்பு சொன்ன வார்த்தைகளை அவன் காப்பாற்றி இருக்கிறான். அதனால் தான் புத்தர் ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார். வாழ்க்கையில் பேசுவதற்கு முன் அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியுமா என்று யோசிக்க வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பொறுப்பு. அதை நாம் மதிக்க ஆரம்பித்தால் மக்களும் நம்மை மதிக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு மனிதன் தன் வார்த்தையை காப்பாற்ற ஆரம்பித்தால் மெதுவாக அவனுடைய வாழ்க்கை மாறும். மக்கள் அவனை நம்புவார்கள். அவனிடம் ஆலோசனை கேட்பார்கள். அவனுடைய கருத்தை மதிப்பார்கள். அதனால் தான் புத்தர் சொல்லும் 2வது முக்கியமான உண்மை, உன் வார்த்தையை காப்பாற்றும் மனிதனை உலகம் எப்போதும் மதிக்கும். 3. உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள். ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து கௌதம புத்தர் அவர்களிடம் கேட்டான். ஓ புத்தரே, என்னால் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை. மக்களும் என்னை மதிக்கவில்லை. என் வாழ்க்கை ஏன் இப்படியாக இருக்கிறது? புத்தர் அந்த இளைஞனை அமைதியாக பார்த்தார். பிறகு மெதுவாக ஒரு கேள்வி கேட்டார். நீ உன்னை மதிக்கிறாயா? அந்த இளைஞன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது புத்தர் ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார். நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் உலகமும் உன்னை மதிக்காது. பல மனிதர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் கருத்தை மட்டும் கேட்டு வாழ்கிறார்கள்.
மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இதை நினைத்து கொண்டே தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அதனால் மெதுவாக அவர்கள் தங்களை பற்றி நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒரு மனிதன் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது தன்னை மதிப்பது. நீ உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் உன் நேரத்தையும் மதிக்க ஆரம்பிப்பாய். நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால் அதை வீணாக்க மாட்டாய். நீ உன் கனவுகளை மதிக்க ஆரம்பித்தால் அதை அடைய முயற்சி செய்வாய். அப்போது மெதுவாக உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மக்கள் உன்னை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். எனில் நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ உலகமும் உன்னை அப்படியே பார்க்கும். நீ உன்னை சிறியவன் என்று நினைத்தால் உலகமும் உன்னை சிறியவனாக தான் பார்க்கும். ஆனால் நீ உன் வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுத்தால் மக்களும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அதனால் தான் புத்தர் ஒரு பெரிய உண்மையை சொன்னார். உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள். இதுதான் மக்கள் உன்னை மதிக்க ஆரம்பிக்க செய்யும். மூன்றாவது ரகசியம் 4. கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். ஒரு நாள் ஒரு மனிதன் மிகுந்த கோபத்துடன் வந்து கௌதம புத்தர் அவர்களிடம் பேச ஆரம்பித்தான். அவன் பல விஷயங்களை குறை சொல்லினான், மக்களை பற்றி தவறாக பேசினான். ஆனால் புத்தர் அமைதியாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். சில நேரம் கழித்து அவன் அமைதியாகிவிட்டான். பிறகு புத்தர் மெதுவாக கேட்டார், ஒரு பரிசை நீ ஒருவருக்கு கொடுத்தால் அவர் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? அவன் உடனே சொன்னான், அது என்னிடமே இருக்கும். அப்பொழுது புத்தர் சிரித்துக்கொண்டு சொன்னார், அதே போல நீ கோபத்தை மற்றவர்களிடம் கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த கோபம் உன்னிடமே இருக்கும். பல மனிதர்கள் கோபத்தில் இருக்கும்போது யோசிக்காமல் பேசிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு காயப்படுத்தும். பிறகு அவர்கள் வருந்துவார்கள். ஆனால் பேசப்பட்ட வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது. புத்தர் ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார். கோபம் வந்தால் அது மற்றவர்களை விட முதலில் உன்னையே காயப்படுத்தும். கோபம் வந்தால் மனசு அமைதியாக இருக்காது. அது நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய முடிவுகளையும் தவறாக மாற்றிவிடும். அதனால் தான் புத்தர் சொன்னார், கோபம் வரும்போது அதை வெளியில் காட்டுவதற்கு முன் சில நொடிகள் அமைதியாக இரு. அந்த சில நொடிகள் உன் வாழ்க்கையை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். ஒரு மனிதன் தன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையில் அமைதி அதிகமாகும். மக்களும் அவனை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அதனால் தான் மக்கள் உண்மையாக மதிக்கும் மனிதன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட மனிதன். இதுவரை நாம் பார்த்தது மக்கள் உண்மையாக மதிக்க ஆரம்பிக்க செய்யும் சில முக்கியமான ரகசியங்கள். இந்த அறிவுரைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தர் அவர்கள் கூறிய வாழ்க்கை உண்மைகள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றால் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை மாற்ற முடியாது, ஆனால் நம்மை நாமே மாற்ற ஆரம்பித்தால் நம் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். அதனால் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்கு. உன் எண்ணங்களை மாற்று, உன் செயல்களை மாற்று. நீ மாறினால் உன் உலகமும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் புத்த ஞான வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.